சிவபக்தர்களாக நாம இருக்கிறோம். அப்ப நம்ம எந்தெந்த தவறுகளை குறைத்து கொள்ளும் பொழுது நம்ம முழுவதுமாக சிவபெருமானால் அந்த அருளை பெற முடியும் அப்படிங்கிறதை பார்க்கலாம். முதல் விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா உயிர்களுக்கு மீதும் அந்த அன்பு கொள்வது. ஏன்னா இப்ப உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய உயிர்கள், மனிதர்களாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், நிறைய உயிர்கள் பாத்தீங்கன்னா பசியின் காரணமாக இறந்து மடிந்து கொண்டுதான் இருக்கின்றனர். நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய உயிர்கள் இறந்து கொண்டிருக்கின்றனர். அப்ப நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு உயிரானது இறக்கும் தருவாயில போராடி கொண்டு இருக்குதுன்னா, அதற்கு ஓடி போய் உதவி செய்யறோம்னா, அந்த இடத்துல நம்ம சிவ பக்தர்களா இருப்பதுக்கு நம்ம தகுதி வாய்ந்தவர்களாக இருப்போம். அது என்னும் உனக்கு நமக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற அந்த எண்ணத்துல, அந்த உயிர் யாரோ நம்ம யாரோ அப்படிங்கிற அந்த எண்ணத்துல போனோம்னா, நம்ம இறைவனை வழிபடுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த உயிரை பார்த்ததுமே நமக்குள்ள இருக்கின்ற மனமானது இறங்கி வரணும். ஒரு உயிர் பசியில வாடினாலும் சரி, ஒரு உயிர் துன்பப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, அந்த துன்பத்திலிருந்து அவங்களுக்கு போக்குவதுக்கு ஏதாவது உங்களால முடிஞ்ச ஒரு உதவியாவது நம்ம செய்யணும். ஒண்ணுமே செய்யாம பார்த்தும் பார்க்காம நம்ம போறதுனால இறைவனோட அருள் எப்பொழுதுமே நமக்கு கிடைக்க பெறுவது கிடையாது. அந்த இடத்துல அவர்தான் நம்மளுக்கு இறைவனாக இருப்பாரு, அவர்தான் சிவமாக இருப்பார். நம்ம சிவபெருமானுக்கு என்னென்ன தொண்டு செய்யறோம், கோயில்ல போய் நம்ம அவருக்கான அபிஷேகங்கள் எல்லாமே பண்ணி கொடுக்கிறோம். அப்ப நம்ம கூடயே இருக்கின்ற மனிதர்களாக வாழ்கின்ற இறைவன்களுக்கு நம்மளுடைய அன்பை செலுத்தினால் உயிரோடு இருக்கின்ற அந்த ஆன்மாக்கள் மகிழ்ச்சி அடையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப எப்பொழுதுமே உங்களால முடிந்த உதவிகளை எளிய மக்களுக்கு செய்யும் பொழுது இறைவன் உங்களுக்குள்ள இருக்கின்ற இந்த அன்பின் காரணமாக வெளிப்படுவார். இதுதான் நம்மளுக்கான தேவை. நம்மளுடைய உடம்பை மட்டுமே நம்ம வளர்த்து கொண்டிருந்தால் இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா இறைவனை முழுவதுமாக நம்ம அடைய முடியாது. அதனால நற்குணங்களை எப்பொழுதுமே நமக்குள்ள பெருக்கி கொள்ளணும். அடுத்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே கோபம் கொள்ளக்கூடாது. சிவபக்தர்களுக்கு இந்த கோபம் அப்படிங்கிறது தான் மிகவும் ஒரு கொடிய ஒரு நோயாக இருக்கின்றது. எதற்கெடுத்தாலும் ஒரு சிறிய விஷயம் தவறா நடந்துட்டா கூட கோபம். ஏன்னா கோபம் வருவது ஒரு நேரத்துல கட்டுக்கடங்காமல் அவங்க என்ன சென்றாங்க அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும். அந்த இடத்துல அந்த விளைவுகள் அப்படிங்கிறது மோசமாக மாறிவிடும். அதனால கோபங்களை எப்பொழுதுமே சிவபக்தர்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். சாதாரண மனிதராக வாழ்கின்றீர்கள் என்றால் கோபத்திற்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம சிவனை வழிபடுறோம், சிவத்துக்குள்ள ஐக்கியமாகிறோம். பிரவான நிலை அடையணும்னா இந்த விதிகளை பின்பற்றினால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஒரு தெளிவு கிடைக்கும். யாரை பார்த்துமே நம்ம மோகம் கொள்ளக்கூடாது. இப்ப ஒருவருக்கு திருமணம் ஆகுதுன்னா அந்த திருமண பந்தத்துல அவர் எப்படி பயணிக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கிற சுகம். ஆனா அவர்களுக்கென்று ஒரு சுகத்தை தேடி அந்த இருக்கின்றதை விட்டுட்டு வேற ஒரு பெண்களின் மீது நம்ம மோகம் கொள்ளும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இறைவனோட அருள் எப்பொழுதுமே இருக்காது. ஏன்னா இயற்கையாகவே இறைவனோட நிச்சயப்படி நம்மளுக்கு திருமணம் நடப்பது வேறு. ஆனா அதையும் தாண்டி நம்ம வேற ஒரு பெண்கள் மீது சபலம் கொண்டு இருக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கின்ற அந்த இறைவன் வெளிப்படவே மாட்டார். இப்ப எப்பொழுதுமே மாற்று பெண்களிடம் அந்த பெண் ஆசை அப்படிங்கிறது கொள்ளாம இருக்கணும். அந்த காமம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதுமே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தான் இருக்கும். அதை கட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு இறைவனையை எப்பொழுதுமே நம்ம வணங்கி கொண்டே இருக்கணும். யாரை பார்த்தாலுமே இப்ப உள்ள காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய சபலங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றனர். ஏன்னா இப்ப உள்ள காலமும் மாறிக்கொண்டு வருவது ரொம்ப மோசமான நிலையாகத்தான் இருக்கின்றது. இப்ப அந்த நிலையெல்லாம் நம்ம தவிர்த்து எப்படி ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படிங்கிறத நமக்குள்ளேயே நாமளே ஏற்படுத்தி கொள்ளணும். அடுத்தவர்களை என்றைக்குமே நம்ம சிந்தித்து கொண்டு வாழக்கூடாது. அவன் அப்படி பண்றான், அவனுக்கு ஒண்ணுமே நடக்கலையே, அப்ப நம்மளும் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்ம இறங்குவோம். அதற்கான விளைவுகள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ப கிடைக்கலனாலும் என்றோ ஒரு நாள் நம்மளை சேரத்தான் செய்யும். அது அந்த நேரத்துல நமக்கு நல்லதாக இருந்தாலும் பிற்காலத்திலேயோ இல்ல அடுத்த ஒரு பிறவியிலேயோ நம்ம எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அதனுடைய விளைவுகளை நம்ம அனுபவித்துதான் ஆகணும். பிறவி பிணியிலிருந்து வெளிப்படுவதற்காக தான் ஞானிகளும் சித்தர்களும் மகான்களும் பாத்தீங்கன்னா அவர்கள் இப்ப இருக்கின்ற அந்த நிலை எல்லாத்தையுமே வெறுத்து உடலை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த உயிராக இருக்கின்ற சிவத்தை தான் அவர்கள் பெரிதாக நினைத்து வாழ்வார்கள். அப்ப அந்த உடலானது எதற்காக அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்றால் இறைவனை மனதார நினைப்பதற்கு மட்டுமே. ஏன்னா இந்த உடலானது நம்மளுக்கு பல்வேறு வழிகளில் பயன்படுகிறது. நம்ம அந்த வாழ்க்கை வாழ்வதற்கும் மனித வாழ்க்கை வாழ்வதற்கும் ஆன்மீகத்துல இறைவனை தேடுவதற்கும் இரண்டு வழிகள்ல இன்றைய உடலானது நம்மளுக்கு பயன்படுகிறது. அதை ஒவ்வொருவரும் எப்படி பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான்
நம்மளுக்கான இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது. முற்றிலும் உணர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே இப்ப பாத்தீங்கன்னா மகான்களாக, சித்தர்களாக, ஞானிகளாக இருப்பவர்கள் எல்லாம் முன்பு நம்மை போல் வாழ்ந்தவர்கள் தான். அந்த வாழ்க்கையிலிருந்து இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளுக்கு பிறப்பு, இறப்பு, சாப்பிடுறோம், தூங்குறோம், வேலைக்கு போறோம், இப்படின்னு இப்படியே வாழ்க்கையில ரொட்டேஷனா இருக்குது. அப்ப பிறந்து பிறந்து மடிந்து மடிந்து இந்த சுழற்சிகளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்கள் முற்றிலுமாக இதிலிருந்து நம்ம வெளிப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர்கள் தனக்குள்ள இருக்கின்ற அந்த உயிரை உணர ஆரம்பிச்சார்கள். அப்ப இந்த உடலானது இருக்குது. இந்த உடலுக்கு இயங்குவதற்கு உள்ளுறுப்புகள் இருக்கு. ஆனா இதற்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றது எது அப்படிங்கிறது அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்த உடனேதான் அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த சிவத்தை உணர ஆரம்பிச்சாங்க. இப்ப நிறைய பேருக்கு நம்ம என்னதான் காமாட்சிகளை வெளிப்படையா நம்ம விட்டுறணும் அப்படின்னு நினைச்சா கூட சில நேரங்கள்ல அதை நம்மளால விட முடியல அப்படிங்கிறது நமக்குள்ள தோன்றும். ஏன்னா உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் மனிதர்களுக்கு அந்த ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். பிறகு எப்படி ஞானிகளும் சித்தர்களும் அந்த நிலையை அடைஞ்சாங்க, அவங்களுக்கு அந்த எண்ணம் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் ஆகாரம் உண்ணாமல் காற்றே உணவென வாழ்ந்து அவர்களுக்கு பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே மனிதனுடைய இருந்து அந்த நிலையிலிருந்து அவர்கள் வேறுபட்டு இருப்பார்கள். அவர்களுக்கு என்ற அந்த ஆசைகள் எல்லாம் வரக்கூடாது என்றுதான் அவர்கள் இருப்பது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல சித்தர்களும் ஞானிகளும் வருவதை நம்ம பார்த்திருப்போமா? இங்க இருக்கின்ற சித்தர்கள், ஞானிகள் அப்படிங்கிறது எல்லாம் சும்மா கட்டுக்கதை தான். அவர்கள் அவர்கள் பிழைப்புக்காக நடத்துகின்ற ஒரு வழியை தவிர இங்க இருக்கிறவர்கள் தான் உண்மையான சித்தர்கள், ஞானிகள் கிடையாது. நம்ம கண்ணார பார்க்கிறவர்கள் யாருமே அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. உண்மையானவர்கள் பாத்தீங்கன்னா எங்கோ மறைந்து இறைவனே கதி என வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஆகாரம் உண்ணாமல் எந்த ஒரு ஆசைகளும் இன்றி இறைவனே கதியே என வாழும் பொழுது அவர்களுக்குள்ள பாத்தீங்கன்னா எந்த ஒரு கெட்ட ஆசைகளுமே இழாது. இப்படித்தான் அவர்கள் காமத்தை அடக்கி தனக்குள்ள இருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து வாழ்கின்றனர். இது சாதாரண நம்மளால முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏதோ ஒரு கட்டத்துல மனிதன் ஆகாரம் உன்ன அவனுக்குள்ள இருக்கின்ற அந்த ஆசைகள் அப்படிங்கிறது அடங்காம தான் இருக்கும். அப்ப இதற்கு முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மரணம் தான். அவன் மரணித்து விட்டான் என்றால் அவனுக்குள்ள இருக்கின்ற அந்த ஆசைகளும் அடங்கிவிடும். அப்ப உயிரோடு இருக்கும் பொழுது அவன் அப்படி அந்த ஆசைகளை கட்டுப்படுத்தினா ஐம்புலன்களையும் பாத்தீங்கன்னா நம்மளால சாதாரணமா கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா ஞானிகளாக இருக்கிறவர்கள், சித்தர்களாக இருக்கிறவர் தனக்குன்னு எந்த ஒரு உடையும், அதாவது ஏதோ ஒரு உடையை அவர்கள் அணிந்து கொண்டு அவர்களுக்கு அப்படின்ற எந்த ஒரு ஆசையும் இருக்காது. உடல் தோற்றம் அப்படிங்கிறதும் ஏதோ மெலிந்து ஒரு மாதிரியாக காணப்படும். அப்ப அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் உடலை அடக்கி தனக்குள்ள இருக்கின்ற அந்த ஐம்புலன்களை அடக்கி ஆள்வதற்கு அவர்களுக்கு அந்த சக்தி இருக்கும். சாதாரணமா நமக்கு எதுவும் இருக்காது. நம்ம எது பார்த்தாலுமே ஆசைப்படும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த ஒசிகள் நமக்கு இருக்கிறவரை நம்மளால எதையுமே அடக்க முடியாது. இப்ப நம்ம உணர்ந்து கொள்ளணும். சாதாரணமா நம்ம கேட்கிறோம், ஒரு சித்தர்கிட்ட போய் கேட்கிறோம், ஐயா அந்த ஐம்புலன்களையும் நான் அடக்கணும், அதற்கான வழிகளை கூறுங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே மறந்து விருப்பு வெறுப்பு இன்று எல்லாமே மறந்து நம்ம இறைவனே கதியன் இருப்பதுதான். அப்படி யாராலும் இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நம்மளுக்குன்ற வாழ்க்கை இருக்குது, சொத்து இருக்கு, பணம் இருக்குது, எப்படின்னு பல்வேறு பின்னாடி நமக்கு பின்னாடி இதெல்லாம் இருக்குன்னு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது என்ன ஆயிருது, இதையெல்லாம் விட்டுட்டு வர மனமானது அந்த இடத்துல இருந்து நம்மளை அசைக்க விடாது. இதையெல்லாம் துறந்து நம்ம இறைவனே கதியே என போகும் பொழுதுதான் அந்த இடத்துல இருந்து நம்ம மாற முடியும். அப்ப இப்படி கூறுகின்ற இந்த ஆசைகள், இந்த தவறுகளை நம்ம செய்தோம் என்றால் நம்ம சிவபக்தர்களாக இருப்பதற்கு தகுதியற்றவர்களாக தான் இருப்போம். இதுதான் உண்மையான கருத்து. இதை தெளிவாக புரிந்தவர்களுக்கு புரியாதவர்களுக்கு ஏதோ சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். சிவபக்தர்களாக இருக்கிறோம் என்றால் அதற்கு அவர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிறப்பானதை அறுத்து நம்மளுக்கென்று அந்த பிறவா நிலையை கொடுக்கிறார். அது எப்படி நம்ம இந்த விருப்பு வெறுப்பும் இன்றி எல்லா ஆசைகளும் துறந்து அவரே கதியென போகும் பொழுதுதான் நமக்கு அதெல்லாம் கிடைக்கும். ஒண்ணு இழந்தாதான் ஒண்ணு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிதான். இப்ப வாழ்கின்ற அந்த வாழ்க்கையிலிருந்து நம்ம முற்றிலுமாக மறந்து இறைவனே கதியே என போகும் பொழுதுதான் அந்த வாழ்க்கை கிடைக்கும். அப்ப அந்த வாழ்க்கை பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வாழும் பொழுது கிடைக்காது. ஏன்னா இப்ப இருக்கிற நிலை நம்ம சாதாரணமா வாழ்கின்ற அந்த வாழ்க்கை. அப்ப அவர்கள் வாழ்கிறார்களே, சித்தர்கள் வாழ்கிறார்கள், ஞானிகள் வாழ்கிறார்கள்னா அவர்களும் நம்மளுடைய நிலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுடைய நிலையை மாற்றி முழுவதுமாக இறைவனை உணர்ந்துதான் அவர்களும் அந்த நிலைக்கு போயிருக்காங்க.
இப்ப சொல்கின்ற அந்த தவறுகளை எல்லாம் அவர்கள் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா மறந்து அதற்கப்புறம் தான் இறைவனிடம் அவர்கள் தனக்கென்று தனி பாதை உருவாக்கி கொண்டு இறைவனே கதி என வாழ ஆரம்பித்து வருவார்கள். முதல்ல அடிப்படை டையாக இருக்கின்ற இந்த தகுதிகளை நாம ஏற்படுத்தி கொண்டாதான் இறைவனிடத்துல நாம அவரை வணங்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம் நமக்கு தோன்றும். அந்த சந்தர்ப்பத்தை தோன்றினாலும் நாம பயன்படுத்துறது தான் நம்ம கையில தான் இருக்குது. இப்ப நம்ம விதவிதமா சாப்பாடு சாப்பிட்டு இருப்போம், இல்ல ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்போம். இப்படி பல்வேறு ஆசைகள் நமக்குள்ள இருக்கும். இப்ப சிவபெருமான வழிபடுறேன், நான் இமயமலைக்கு போறேன், அங்க போய் நான் தவம் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம கிளம்பலாம். நம்ம இங்க இருந்து கிளம்பி அங்க போறதுக்குள்ளேயுமே பாதி தூரத்துல நம்ம ஓடியாந்துருவோம். ஏன்னா நம்மளுடைய மனதில் உள்ள எண்ணங்கள் புறாமே நம்ம எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். சும்மா வாயார யார் வேணுமானாலும் கூறலாம். ஆனா மனதார அதை செயல்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு கடினமான செயலாக தான் இருக்கும். அப்ப இந்த ஜென்மத்துல நம்ம இறைவனை முழுவதுமாக அடைய முடியலனாலும் அடுத்த ஒரு பிறவி இருந்தா அவனே கதியனம் வாழணும் அப்படிங்கிற அந்த ஆசையை அவனிடம் பெற்றுவிடணும். அதற்கு இந்த பிறவியிலேயாவதும் கர்மாக்களை சேர்க்காம பிற உயிர்களுக்கு துன்பை இழைக்காம எந்த ஒரு பொன்பொருளின் மீது ஆசைப்படாம நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த பிறவியில நம்ம எடுத்துக்கொள்கின்ற இந்த முடிவுதான் அடுத்த பிறவியில நமக்கு அது தொடக்கமாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொண்டு வாழ்ந்தாலே நமக்கு எல்லாமே புரிஞ்சுவிடும். அதனால இறைவனை வழிபடுறோம்னா எந்த ஒரு ஆசைகளும் நம்ம அவர்கிட்ட கேட்க வேண்டாம். எனக்கு அது கொடு இது கொடு, மத்தவன் அப்படி வாழ்றான், எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற இந்த பேச்சுக்கள் எல்லாம் இறைவனிடத்துல நீங்க வெளிப்படுத்த கூடாது. இருக்கின்ற நிலை அவர் உங்களுக்கு குடிசையில வச்சிருந்தாலும் எப்படி நம்ம வாழ்றோம் அப்படிங்கறதுலதான் இருக்கு. ஏன்னா கோபுரத்துல வாழ்ந்தாலும் சரி, குடிசையில வாழ்ந்தாலும் சரி, எல்லாமே மண்ணுக்கடியில தான் நம்ம போறோம். மண்ணு தான் நம்மளை சாப்பிட போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால எப்படி இருக்கிறோமோ அந்த நிலையில வாழ்வதற்கு நம்ம எப்பொழுதுமே நம்மளை நினைத்து கொண்டு சந்தோஷமாக வாழணும். இதுதான் ஒரு உண்மையான சிவ பக்தர்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே சிவமாக இருக்கின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம சிவமாக பார்க்கும் பொழுது பிற உயிர்களை நம்ம துன்புறுத்தக்கூடாது. ஒரு உயிர் பாத்தீங்கன்னா இப்ப தெரியாத சின்ன பசங்க கூட சில உயிர்களை துன்புறுத்துவாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு உணராத தருவத்துல அவருடைய பெற்றோர்கள் அதை புரிய வைக்கணும். அவர்களும் சேர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க கூடாது. இது ஒண்ணு. இப்ப பாத்தீங்கன்னா பிற உயிர்களிடத்துல நம்ம எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துறோம். இறைவன் ஈசனும் அப்படித்தான் நம்ம மீது அன்பு செலுத்தி தான் நமக்கு எல்லாமே செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி நம்ம மற்ற உயிர்களை பார்க்கும் பொழுது பிற உயிர்களை கொன்று திங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. எல்லா உயிர்களுமே சமம் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல நம்ம இருக்கும் பொழுது புலால் உண்ணுவது அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒன்று. இந்த எண்ணத்துல இருந்து நம்ம மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் இறைவனிடத்துல நம்ம அன்பு செலுத்துவதற்கு நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தினமும் பாத்தீங்கன்னா ஒரு முறையாவது பஞ்சாட்சர மந்திரத்தை இறைவனுடைய அந்த சிவபெருமானுடைய ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை அந்த நாட்கள்ல டெய்லி நம்ம கடந்து போகின்ற ஒரு வேளையிலேயாவது நம்ம சொல்லிவிடணும். நம்ம தினமும் வேற வேற என்னெல்லாமோ செய்யறோம். ஆனா அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை இறைவனை நினைத்து நம்ம சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம சொல்லும் பொழுது அந்த பலனானது நமக்கு கிடைக்கும். இப்படியே தினமும் சொல்லிக்கொண்டே இருந்தோம்னா அது நமக்கு பழக்கமாயிடும். இறைவனிடத்திலும் அந்த மேன்மை நம்மளுக்கு பெருகிவிடும். ஏன்னா நம்ம ஒரு தொடக்கத்துல ஒரு விஷயம் நமக்கு செய்யும் பொழுது அது கடினமாகத்தான் இருக்கும். ஆனா அதையே நம்ம பழக்கப்படுத்தி கொண்டோம் என்றால் அதற்கு அதடைய கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு போனாலும் சரி, இறைவனிடத்துல நம்ம பக்தி செலுத்தினாலும் சரி, முதல்ல நம்மளுக்கு ஒரு மாதிரியாகத்தான் இருக்கும், கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனா அவர்கிட்ட அந்த அன்பை பரிமாற நம்ம ஆரம்பித்து விட்டோம் என்றாலே அதற்கப்புறம் நம்மளால சொல்ல வார்த்தைகளே கிடையாது. அதற்கப்புறம் நடக்கின்ற அந்த அற்புதங்கள் எல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அதனால பஞ்சாட்சர மந்திரத்தை இறைவனுடைய அந்த திருநாமத்தை சொல்வதுக்கு நம்ம தவறக்கூடாது. தினமும் ஒரு முறையாவது சொல்லிவிடணும். இல்ல என்னால எப்ப நிறைய முறை சொல்ல முடியும்னா 108 முறை கூட நீங்க சொல்லிக் கொள்ளலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னா கெட்ட சிந்தனைகளை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். ஒருத்தங்க நல்லா இருக்காங்கன்னா அவங்களை பார்த்து நம்ம சந்தோஷப்படணுமே தவிர அவன் அப்படி இருக்கிறானே நம்மளால இருக்க முடியல அப்படிங்கிற அந்த பொறாமை குணம் அப்படிங்கிறது மட்டும் நமக்குள்ள எழக்கூடாது. இது பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஒருத்தங்க மீது அந்த பொறாமை குணம் நமக்கு இருந்தாலே நமக்கு என்ன தோன்றும், நம்மளுக்கு அடுத்த ஆசைகள் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே போகும். அவனை விட நம்ம மேன்மை அடையணும், என்ன பண்ணணும்,
என்ன பண்ணணும்னு நம்ம யோசிக்கும் பொழுது தவறான பாதைகளுக்கு கூட போறதுக்கு நம்மளுக்கு அந்த இடத்துல வழிவகுக்கும். அதனால என்றைக்குமே அனைவருமே நலமுடன் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சா இறைவன் நம்மளை என்றைக்குமே நலமோடு வைத்திருப்பார். நம்ம சுயநலமாக வாழும் பொழுது இறைவனும் நம்மிடத்துல அந்த சுயநலத்தின் காரணமாக நம்மளுக்கு எப்பொழுதுமே அந்த இறைநிலையை பெற முடியாத மாதிரி தான் நம்ம இருப்போம். அதனால பிற உயிர்களையும் தான் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை மாதிரியே நினைக்கணும். நாம மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் என்றால் நமக்கு எதுவுமே நல்லபடியாக நடக்காது. அதை மட்டும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சிவபக்தர்களாக நம்ம இருக்கின்ற பட்சத்துல இந்த தவறுகளை நம்ம முற்றிலுமே செய்யக்கூடாது. அதுதான் நமக்கு வாழ்க்கையில அவருடைய வழியில பயணிப்பதற்கு மேன்மை அடைவதற்கு உதவிகரமாக இருக்கும். நம்ம மனிதர்களாக வாழ்கிறோம் என்றாலே நம்ம மனிதனாக வாழவில்லை. நம்ம ஞானிகள் மாதிரி வாழனாலும் பரவாயில்லை, மனிதனாகவாவது வாழலாம். மனிதன் அப்படிங்கிறவன் ஆரம்ப காலத்துல எப்படி வாழ்ந்திருப்பான் என்றா இப்ப நம்ம எப்படி வாழ்றோம்? நம்மளுக்கென்று நிலங்களை பெருக்கணும், நம்மளுக்கென்று பின்னாடி வருகின்ற இந்த சொத்துக்களை சேர்த்து வைக்கணும், அப்படி இப்படின்னு நம்ம வாழறோம். இப்படி நம்ம வாழ்கிறோம். எதற்காக வாழ்கிறோம்? நமக்கு அடுத்து வருகின்ற இந்த சந்ததிகளுக்காக பெருக்கி கொண்டு வாழ்கின்றோம். நம்ம என்னதான் எல்லாமே நம்ம பெருக்கி அடுத்த சந்ததிகளுக்கு நம்ம வாழ்ந்து விட்டாலும் அதே பயணத்துலதான் அந்த சந்ததிகள் போகுமா அப்படிங்கறது அவங்க கையில தான் இருக்குது. இப்ப ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி தான் அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பேன். இப்ப நீங்க உங்களுடைய அப்பா வழியில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. அவரே மாதிரி நீங்க வாழ்ந்திருப்பீங்கள் என்றால் அப்படி கிடையாது. உங்களுக்கு என்று ஒரு தனிப்பாதை இருக்கும். அவர்கள் சேமித்து வச்சால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை எப்படி அழிக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல இருப்போம். இப்படிதான் வாழ்க்கை பாத்தீங்கன்னா மாறுபட்டு தான் வரும். அப்ப இதையெல்லாம் நம்ம எதற்கு சொல்கிறோம் என்றால் உணர்ந்து கொள்ளணும். என்னதான் கஷ்டப்பட்டு உழைத்து தேடி தேடி வைத்திருந்தாலும் அது நமக்கு எந்த ஒரு பகையிலும் பயன்பெறாது. எல்லாமே நம்ம செல்வத்தை தேடி வச்சிருக்கோம், அந்த பொருளை வாங்கி வச்சிருக்கோம், இந்த பொருளை வாங்கி வச்சிருக்கோம். அது வயசானதுக்கு அப்புறமும் நம்மளால அதை அனுபவிக்க முடியுமா? கிடையாது. நம்மளுக்கு அப்படின்ட்டு நம்ம எல்லாமே தேடி வச்சு விட்டு எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளால முடியல. நம்மளுடைய உடல் தோற்றம் எல்லாமே மெலிந்து காணப்படுது. உடல்ல பாத்தீங்கன்னா பலனே கிடையாது, சக்தியும் கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஓரமா உட்கார்ந்துருவோம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம தேடி வைத்திருந்த அந்த கோழிகளாக இருக்கட்டும், பணங்கள், இப்படி எல்லாமே அதை வச்சு நம்ம பயன்படுத்த முடியாது. ஏன்னா உடல்ல எந்த ஒரு அசைவுமே இல்லாட்டி அந்த உயிர் மட்டும்தான் இருக்குது. அந்த உயிர் கடைசி நேரத்துல தான் தேடும். அந்த வயதான தோட்டத்துல இருக்க நம்மளை யாருமே அந்த அளவுக்கு கூட கவனித்துக் கொள்ள மாட்டாங்க. அப்ப இளமையில நம்ம ஆடின ஆட்டம் எல்லாம் முதுமையில ஒரு கட்டத்துல முடிந்து விடுகிறது. இப்ப என்னதான் நிம்மதி இல்லாம வாழ்க்கை நம்ம என்னதான் வாழ்ந்தாலும் கடைசியில நம்ம நிம்மதியை தேடி அழையும் பொழுது அதற்கான தேடல் அப்படிங்கிறது அந்த இடத்துல முடிந்து விடுகிறது. நம்ம அப்பதான் ஆரம்பிப்போம். அப்ப நம்மளுக்கு என்று இந்த உலகத்துல இவர்கள் கூட நிரந்தரம் இல்லையே, உண்மையான பாசம் இல்லையே அப்படின்னு நம்ம உணர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு எதுதான் நிரந்தரமான அன்பு அப்படின்னு நம்ம அப்பதான் இறைவனை சிந்திக்க ஆரம்பிப்போம். ஆனா சிந்திக்க ஆரம்பித்த பிறகும் ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா உடல்ல அந்த பலன் இல்ல, நம்மளுக்கான அந்த சக்தி இல்ல. இறைவனை அப்ப தேட நினைத்தாலும் நம்மளுடைய உடலானது உயிரை விட்டு எப்ப பெரியும் தருவாயில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால கணிக்க முடியாது. அதற்குத்தான் இப்பையிலிருந்து இளமையிலிருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் முதுமையில ஓரளவுக்காவது இறைவனை பற்றின அந்த புரிதல் நமக்கு வந்துவிடும். இந்த குணங்கள் தான் ஒரு மனிதனை இறைவனிடத்துல சிவபெருமானிடத்துல மேன்மடையை செய்து அவரிடமே கொண்டு போவதற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு கூறுவது எதற்காக? அவன் அருள் இருந்தாதான் அவனை வணங்கவே முடியும். அவனை பற்றின அந்த புராணத்தையும் நாம பேச முடியும். அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அப்படிங்கிறத அவன் அருள் இருந்தாதான் அப்படிங்கிறது சொல்றாங்க. அப்ப அவன் அருளை நம்ம முன்கூட்டியே நமக்கு ஏற்படுத்தி கொள்ளணும். அப்படின்னா நம்ம முதல்ல நம்மளை தயார்படுத்தி கொள்ளணும். நம்மளுடைய உடலுக்கு தேவையை மட்டுமே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்துல அதை மறந்து செயல்பட்டாதான் நமக்குள்ள இருக்கின்ற நற்குணங்களை வெளிப்படுத்தினா மட்டும்தான் அவனுடைய அருளானது நம்ம பெற முடியும். அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும். அவர் எப்படியாவது என்னை ஆட்கொண்டு விடணும். ஏன்னா இப்ப நம்ம சிவபெருமானை உணராதவரை நம்மளுடைய மனநிலை, சூழ்நிலை எல்லாமே வெவ்வேறான நிலையில இருந்திருக்கும். ஆனா எப்ப அவரை வழிபட ஆரம்பிச்சோமோ நம்மளுடைய நிலை பூராமே ஒரு நடுநிலையாக வந்திருக்கும். ஒரே நிலையாக வந்திருக்கும். இதுவரை குழப்பமா இருந்தது எல்லாமே நமக்கு எல்லாமே ஒரு கட்டத்துல புரிய வந்துவிடும். ஏன்னா அவரை நினைக்க ஆரம்பித்து விட்டோம்.
அப்படினாலே இதுவரை இருந்த உறவுகள், பற்றுகள் எல்லாமே நமக்கு படிப்படியாக மறந்துவிடும். நம்ம எவ்வளவு பெரிய துன்பங்கள், கஷ்டங்கள், இப்படி ஆழ்ந்த துயரங்கள்ல இருந்தாலுமே நம்ம அவரை பற்றின அந்த சிந்தையை நமக்குள்ள ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவர்தான் நமக்கு எல்லாம். நமக்கென்று எந்த ஒரு துன்பம் நிகழ்ந்தாலும் அவரிடம் கூறி அதை நம்ம அழுவும் பொழுது அது நமக்கு சரியாகிவிடும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கூற்றாக அதற்கப்புறம் மாறிவிடும். அதுக்கப்புறம் நம்ம எந்த மனிதர்களிடம் போய் நம்ம ஆறுதல் தேடணும் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் எல்லாம் கிடையாது. எனக்கென்று ஆறுதலாக இருக்கின்ற ஒரே உயிர் அப்பன், நண்பன், இப்படி எல்லாரும் சிவபெருமானாக நமக்கு தெரிவார்கள். ஈசனை தவிர எனக்கு இந்த உலகில எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்காக புரிய வந்துவிடும். அப்ப இந்த வாழ்க்கையில நீங்க இறை நம்பிக்கையில இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை நீங்க எப்பொழுதுமே ஒழுக்கத்துடன், தர்மத்துடன் வாழ நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்ப சிவபெருமானை நம்ம நினைக்க ஆரம்பிச்சது அப்படிங்கிறது நமக்கு எப்பொழுது அப்படிங்கிறது தெரியாது. ஆனா நினைக்க ஆரம்பிச்சோம் என்றாலே மெய் மறந்து போய்விடுவோம். அவரை பத்தின எந்த ஒரு வாக்கியங்கள் இல்ல, சொற்றொடர்கள், எங்க அவரை பற்றின ஏதாவது பேச்சுக்கள் அடிபட்டாலே நம்ம மெய்மறந்து அவரை பற்றின அந்த புரிதலை நம்ம கேட்டு கொண்டிருப்போம். இதுதான் இறைவனானப்பட்டவர் நம்மளை ஆட்கொண்டதற்கான அறிகுறியாக இருக்கும். அதனால உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கு இல்ல, அது உங்களுக்கு தேவை கிடையாது. அது நடக்கும் பொழுது உங்களுக்கு மனநிலையானது உங்களுக்கு புரியும் பொழுது நீங்க கட்டாயம் சிவபெருமானை முழுவதுமாக ஆட்கொண்டு விடுவீர்கள். ஆனால் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை நீங்க ஒழுக்கத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். இறைவன் இவன் மட்டும்தான் என்னை வழிபடுறான், இவனுக்கு மட்டும்தான் நான் நல்லது செய்யணும், அவன் என்னை வழிபடல, அவனுக்கு நான் நல்லது செய்யல் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இறைவன் படைப்புல அனைவருமே அவருடைய குழந்தைகள் தான். அந்த குழந்தைகள் அவர்கள் செய்கின்ற அந்த செயலுக்கேற்ப அந்த பயன்களை பெற்றுக்கொண்டு அந்த நற்குலன்களின் அடிப்படையில அவர்களுடைய கர்ம வினைகள் அவர்களுக்கு நல்லதாகவும் கெட்டதாகவும் வந்து அமைகிறது. அதை புரிஞ்சுதான் நாம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கணும். அதை விட்டுட்டு நாம செய்கின்ற தவறுக்கு நாமளே தண்டனை அனுபவிக்கும் பொழுது இறைவன் தான் எனக்கு இதை கொடுத்துட்டாரு அப்படிங்கிற அந்த பேச்சுக்களை எல்லாம் நாம அவர் முன்னாடியே வைக்க கூடாது. ஒருத்தங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறோம்னா அதே தீங்கு நம்மளுக்கு வேற ஏதாவது ஒரு வழியில வந்தே அடையும். அது அதே நபர்களின் மூலமாக கூட வரலாம், இல்ல வேற ஏதாவது ரூபத்துல கூட வரலாம். இப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே நாம செய்கின்ற செயலுக்கு ஏற்பதான் நடந்து கொண்டிருக்க, அதாவது நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதற்காக இறைவன் பார்த்தீங்கன்னா பச்சிலம் குழந்தைகளை கொள்றாரே, தேவையில்லாதவர்கள் இறந்து போகிறார்களே, இது எல்லாமே நீங்க புரிந்து கொள்ளணும். ஒரு இடத்துல ஒரு இறப்பானது நடக்குது என்றால் அந்த இடத்துல அந்த இறப்பிற்கான காரணத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இறைவன் பார்த்து என்ன இறைவனா வந்து அவர்களை கொல்லணும் அப்படின்னு வேணும்னா இது பண்றாரு. மனிதர்கள் செய்கிற பட்டோலியங்களின் காரணமாகத்தான் உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய இறப்புகள் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு இரு நாடுகளிடையே போர் நடக்குதுன்னா அதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய ஆளுமையை பெருக்கிக் கொள்ளணும், அவர்களுடைய அந்த நிலைநிறுத்த தன்மையை ஏற்படுத்தி கொள்ளணும். அப்ப அந்த இடத்துல என்ன பாக்குறாங்க? அந்த நாட்டு மக்கள் அவர்களுடைய நாட்டு மக்கள் மட்டும்தான் அவர்களுக்கென்று மக்கள். மற்ற நாட்டு மக்கள் எங்கிருந்து வந்தாலும் அவர்களுக்கு அது தேவையே கிடையாது. அந்த இடத்துல மனிதன் அப்படிங்கறத பார்க்கிறது கிடையாது, என்னுடைய ஆளுங்க அப்படிங்கிறது தான். அப்ப இதை உணராத வரை இறப்புகள் அப்படிங்கிறது மனிதர்களை தங்களுக்குள் ஏற்படுத்தி கொண்டுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த இடத்துல இறைவன் நம்ம குற்றம் சொல்வதனால எந்த ஒரு பலனும் கிடையாது. அப்ப இதற்கு இறைவன் இந்த உலகத்தை படைக்காமல் இருந்திருக்கலாமே. அவரவர் செய்கின்ற கர்ம வினைக்கேற்ப அவரவர் வாழ்க்கையில் அதை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றனர். ஒரு மனிதன் ரொம்ப துயரத்திலையும் கஷ்டத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறானா, அதற்கு பின்னால் அவனுடைய அந்த கர்ம வினை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டனும். புரிந்து கொள்ளாமல் இறைவன் தான் நமக்கு இந்த சோதனையை கொடுக்கிறார், கஷ்டத்தை கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டிருப்பதனால அது சரியா போறது கிடையாது. இனிமே அந்த கர்ம வினைகளை எப்படி சேர்க்காமல் வாழணும், அந்த புரிதல் அப்படிங்கிறது நமக்கு எப்படி ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம மனதிற்குள்ளே அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தாதான் அந்த புரிதல் அப்படிங்கிறது நமக்கு நிலையதான் இருக்கும். அதனால சும்மா இறைவனை நம்ம குறை சொல்லி கொண்டு வாழ்வதனால எந்த ஒரு பலனும் நமக்கு கிடையாது. வாழ்கின்ற வாழ்க்கையில நம்ம ஒழுக்கத்தோடு செயல்படுறோமா, அதுதான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது. அனைவராலுமே ஒழுக்கத்தோடு வாழ முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் வாழ முடியும். ஆனா அவரவர் முயற்சியில தான் அது இருக்குது. ஏன்னா சில நேரங்கள்ல நம்மளே முயற்சித்தாலும் சக மனிதர்கள் நம்ம தூண்டுதலின் காரணமாக நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மாறலாம்.
நம்மளுடைய சிந்தையிலிருந்து, ஒழுக்கத்திலிருந்து தவறி ஒழுக்கமற்ற செயல்களை நம்ம செய்வதற்கான அந்த செயல்பாடு ஈடுவதற்கு ஊக்குவிப்பார்கள். அந்த இடத்துல நம்ம தெளிவா நடந்து கொள்ளணும். இப்ப நம்ம கூட பழகுறவங்க தேவையில்லாத விஷயங்களை கெட்ட பழக்கத்துல ஈடுபடுறாங்கன்னா அதை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து நம்ம தவறுன்னு தெரிஞ்சா அந்த இடத்துல நம்ம தான் விலகிடணும். அதை விட்டு அதை பார்த்த உடனே நம்மளுக்கும் அந்த ஆசையானது இயலும். அந்த ஆசைக்கு அடிபணிந்து நம்ம அதை மேற்கொள்ளும் பொழுது என்ன ஆகிறது, நாமளும் அதுல அடிபணிந்து அதற்கு அடிமையாகி அந்த பழக்கத்துக்கு மூழ்கி போய் கடைசியில மடிந்து விடுகிறோம். ஆனா பலி யார் மேல போகும்? இறைவன் மேல போகும். காரணம் என்ன? இறைவன் தான் இவனை கொன்னுட்டாரு அப்படின்றவாங்க. இதை உணராதவரை மக்களுக்கு இறைவனானப்பட்டவர் விரோதியாக தான் தெரிவார். உணர்ந்தவர்களுக்கு பூராமே இறைவனானப்பட்டவர் தன்னுடைய உயிராக தான் தெரிவார். எல்லாருமே இறைவன் தான், மனிதனே இறைவன் தான், எல்லாத்துக்குள்ளும் அந்த சிவம் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா இப்ப ஒருத்தங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குதுன்னா 2 குழந்தைகளுக்கும் ஒரே ஒழுக்கத்தை தான் சொல்லி கொடுக்குறாங்க, ஒரே மாதிரியான வளர்ப்பு தான் இருக்குது. ஆனாலும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை மட்டும் வேறு வேறு பழக்கங்கள்ல ஈடுபடும் பொழுது, அதாவது கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும், ஒரு குழந்தை கொஞ்சம் மந்தமா இருக்கும். இப்படி இந்த பல்வேறு குணங்கள் கொண்டதுதான். என்றைக்குமே ஒரே நிலையில எந்த குழந்தையுமே வளர்வது கிடையாது. அதே போலதான் மனிதர்களும் இருக்கின்றனர். இறைவன் படைப்புல பாத்தீங்கன்னா பிறக்கும் பொழுது குழந்தைகள் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா வளர வளர அவர்களிடம் நாம அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வேற வேற மாதிரி இருக்கும். நாம ஒண்ணு நினைச்சால் அவங்க ஒன்று செய்வாங்க. சொல் பேச்சு கேட்டு நடக்கிறவர்கள் இருக்கிறார்கள், நடக்காதவர்கள் இருக்கின்றனர். ஒரு கட்டத்துல எல்லாமே பட்டு ஒருத்தன் ஒழுக்கத்தோட வாழ்க்கை வாழ்ந்து இந்த வாழ்க்கை மேன்மை அடைந்து நல்ல வழியில போய்விட்டான். வாழும் பொழுதே ஒழுக்கமற்ற நிலையில வாழ்ந்து கெட்ட பழக்க வழக்கங்களை ஈடுபட்டு தேவையில்லாத தவறுகளில் ஈடுபட்டு நொந்து போய் எல்லா தண்டனைகளுக்கும் அனுபவித்து உடலானது ரொம்ப ஒரு வருந்திய நிலையில இருக்கும் பொழுது அந்த நேரத்துல நம்ம உணர்வோம். அப்ப அந்த மேன்மை அடைந்து போன அந்த குழந்தைய பார்ப்போம். ஆஹா, இவனை மாதிரி நம்ம வாழ்ந்திருந்தா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னு நம்ம பட்டதுக்கு அப்புறம் தான் சில பேருக்கு நம்மளுக்கு புத்தி வரும். அப்ப முன்னாடியே நம்ம கொஞ்சம் சிந்தித்திருந்தோம். அந்த ஒழுக்கத்தோடு நேர்மையோடு யாருக்கும் தீங்கு விளைவிக்காம வாழ்ந்து விட்டோம். நம்மளுக்கும் வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையானது வந்திருக்கும். அப்படிங்கிறத நம்ம திருந்தும் பொழுது வாழ்வதற்கான அந்த அறிகுறியை வாழ்க்கை நமக்கு தருவது கிடையாது. அப்ப பிறப்பிலே நம்ம புரிந்து கொள்ளணும். சில பேருக்கு அந்த புரிதல் இருக்காதுதான். ஆனாலும் நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டாவது ஏதோ ஒரு நிலையில நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா இப்ப நம்ம புரிந்து கொள்கிறோம், சிவபெருமானை பற்றின அந்த புரிதல் இருக்குது. அப்ப புரிந்தவர்கள் நமக்கு உணர்த்தி விட்டு போயிருக்கிறார்கள். அவர்களுடைய பாதை வழியில நாம் செல்லும் பொழுது நமக்கான துப்புகள் எல்லாம் கிடைக்குது. அதை பத்தின சிவபெருமான் எப்படி இருப்பாரு, அவருடைய வரலாற்று கதைகள் இப்படி எல்லாம் நிறைய நம்ம பார்க்கும் பொழுது வியப்பளிக்கும். கடவுள்களுக்கெல்லாம் கடவுளாக இருக்கின்ற அந்த இறைவன் ஈசனை நம்ம வழிபடும் பொழுது நமக்கு எல்லாமே அவர் புரிய வைத்து விடுவார். ஆரம்பத்திலேயே உங்களுக்கு புரிய வைக்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா வயதானது கடந்து விட்டு விட்டது. இதற்கப்புறம் புரிஞ்சு நம்ம செயல்படணும் அப்படின்னு நினைச்சோம் என்றாலே நம்மளுடைய வாழ்க்கையானது இந்த இடத்துல நமக்கு புரியணும். நினைக்கும் பொழுது வாழ்க்கை அந்த இடத்துல இப்ப வாழ்ந்த வாழ்க்கையானது நம்மளை தடுத்து விடும். அதனால உங்களுடைய சந்ததிகளுக்காவது வருங்காலத்துல வருகின்றவர்களுக்காவது கொஞ்சம் கொஞ்சமா அந்த புரிதல் அவர்களுக்கிடம் ஏற்படுத்தி விடுங்கள். சிவபெருமானுடைய அந்த புரிதலை அவர்களிடம் ஏற்படுத்தி விடும் பொழுது அவர்களாவது அவர்களுடைய பாதையில ஒழுக்கத்துடன் நேர் வழியில வாழ்வதற்கான அந்த வழிகளை நம்ம நிகழ்த்தி விடலாம். நம்மளுடைய வாழ்க்கையானது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல இனியும் ஒரு பிறவியானது எனக்கு இருந்ததுன்னா உண்மை தவிர எதுவுமே சிந்தையில வரக்கூடாது இறைவா அப்படிங்கறத மட்டும் கடைசி ஆசையா நம்ம அவரிடம் வழிபட்டு கொண்டே அந்த வாழ்க்கையானது நம்ம கடந்து போய் கொண்டே இருக்கணும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். தமிழ் கடவுள்